ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டோம், அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட வச்சிருக்க மாட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே டக்குன்னு ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. விராட் கோலி நேற்று அவர் உடனே சொல்லிட்டாரு, மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறப்பயே, இதுதான் என்னோட கடைசி T20 கேம், நான் இதுக்கப்புறம் விளையாட போகிறதில்ல. T20 இன்டர்நேஷ்னல்லேருந்து நான் ரிட்டையர் ஆகுறேன், மேபி IPL இதெல்லாம் நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அட போப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரோஹித் சர்மா சொன்னார், இது மாதிரி நானும் ரிட்டையர் தான் ஆகுறேன். ஸோ நான் முன்னாடியே முடிவு பண்ண ஒரு விஷயம் தான், நான் இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த கேமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ இதே ஃபார்மேட்டில் ஒரு கப்போட முடிக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் குட் பை டு T20 அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி, பெரிய கைங்க ரெண்டும் ரிட்டையர் ஆயிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, ரவீந்திர ஜடேஜா ஆஸ் வெல் அஸ் அவர் அந்த 2008-9 காலகட்டத்திலேயே உள்ள வந்த ஒருத்தர் தான். அவரும் அந்த நமக்கு தெரியும் அண்டர் 19 வேர்ல்டு ஜெயிச்ச அந்த டீம் விராட் கோலியோட அந்த ஒரு சேம் ஏஜ் கேட்டகரியில இருந்தவர் தான். ஓகே, அவரும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு, நான் T20 இன்டர்நேஷனல்ல இருந்து ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி அந்த ஒரு எப்படி அந்த 3 டிராகன் இருக்கும்ல, அந்த டிராகன் போட்டோஸ் தான். ரீசன்ட் டைம்ஸ்ல வேணா ரவீந்திர ஜடேஜா T20 பெரிய பர்ஃபார்மன்சஸ் கொடுக்காம இருக்கலாம், பட் அவரோட குரூசியல் பர்ஃபார்மன்ஸ் எந்தெந்த இடங்கள்ல தேவைப்பட்டுச்சோ அங்கங்க நம்ம பார்த்தோம். ஓகே, பட் ஆனா ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்லையும் சரி, ரெட் பால் கிரிக்கெட்லையும் சரி, இவங்க 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீமுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்கப்புறம் அவங்கள ரெட் பால் அண்ட் ODIயில் கூட நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுவுமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் தான். ஏன்னா இந்த 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வருது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா WTC ஃபைனலும் அப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காக தான் அடுத்து அவங்க போகிறாங்க. அங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அது முடிச்சதுக்கப்புறம் ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருவாங்க. பிகாஸ் நேற்று ரொம்ப நல்லாவே விராட் கோலி சொன்னார், என்ன அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் பசங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம வழியை விட்டு நகர்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், என்னன்னா இப்போ நமக்கு ஒரு 26-27 வயசு ஆகுது, நம்ம பார்த்து வளர்ந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்தப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு தினேஷ் கார்த்திக், ஒரு MS தோனி, நம்மளோட இப்போ விராட், ரோஹித், இவங்க ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின், மேபி அவரும் 2 இதில் விளையாடுறது இல்லை, 2 ஃபார்மேட் இப்போ ஆடுறது இல்லை. இது மாதிரி நம்ம பார்த்து வளர்ந்த எல்லா பிளேயர்ஸுமே ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்க, அடுத்த புது ஜென்ரேஷன்ஸ் வராங்க. எஸ், சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆப்வியஸ்லி எஸ், அந்த காலகட்டத்தில் இந்த சச்சினுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒருத்தரை நம்பி மட்டும்தான் இந்தியன் டீம் அப்படிங்கிற ஒன்று ஃபார்மேட் ஆகவே இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா பேர் இப்போ இந்தியன் டீம் அப்படின்னாலே அது ஒரு டீமாக ஆடுறவங்க, ஒருத்தரை நம்பி இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த வேர்ல்டு கப் ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக காமிச்சிட்டு போயிருச்சு. அண்டு எஸ், இண்டிவிஜுவலாகவே நான் எல்லாரை பற்றியுமே வீடியோ போடுறேன், அவங்க என்ன T20 பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எண்ட் ஆஃப் அன் இயரா அப்படின்னு இவங்க 3 பேருக்குமே சொல்லலாம். எனக்கு என்ன திக்குன்னு இருக்குன்னா, இன்னும் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கப்புறம் புது பசங்களை வச்சு தான் T20 ஆடுவாங்க. ஏன்னா T20 அந்த ஃபார்மேஷனே வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஒரு முகமது சமிக்கு இனிமே வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. புவிக்கு இனிமே கஷ்டம் இனிமே கிடைக்கிறது, அவர் உள்ள வர முடியாது. ஸோ இதுக்கப்புறம் பவுலர்ஸும் புது பசங்களாக தான் இருக்க போறாங்க, பேட்டர்ஸும் புது ஆள், இடையில எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர்ஸ் லைக் ஒரு ரிஷப் பண்ட், ஹர்திக் பாண்டியா, ஸ்கை மாதிரி ஆட்களை பார்க்கலாம். அவங்களுமே இன்னும் ஒரு வேர்ல்டு கப் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கையலான்னு நினைக்கிறேன். எஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், உண்மையுமே ரொம்ப 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 ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இது. அண்ட் வரிசையாக அதுவும் ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறது அது ஒரு மாதிரி இருக்கு. எஸ், அதுவும் எனக்கு பிடிச்ச லைக் ஒரு விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மா, ஒரு ரவீந்திர ஜட்டு, அது உண்மையுமே உங்கள் எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஒரு கப்போட ரிட்டையர் ஆகுறாங்க, அது வரைக்கும் ஒரு நல்ல ஃபேர்வெலாக இது அமையுது. இதெல்லாம் தாண்டி ராகுல் டிராவிட் சார், அவரு பண்ணாததே இல்லை இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஆனால் அவரை ஒரு கப் இல்லாமல் அனுப்பி வச்சா மறுபடியும் உள்ள கோச்சா அதை கப்போட போறாரு அவரு அப்படிங்கிறது செமையான ஒரு மேட்டர் தான். ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் கண்டினியூஸாக ரிட்டையர்மெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்காது, இவங்களோட எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்டா இந்தியன் டீம்ல யார் இருக்க போறா அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் VJ Mani. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.